la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. கோட் படத்தின் வாயிலா என்ன மெசேஜ் கொடுத்துருக்காருன்னு நீங்க பாக்குறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்லயே ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பார்ல டான்ஸ் ஆடுறாரு. கள்ளச்சாராயம் குடிச்சு சாகாதீங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய பாருக்கு வாங்கன்னு அழைப்பு விடுறாரா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் அந்த காட்சி. ஒரு விஜயவே தாங்க முடியல, 2 விஜய் காட்டி கொடுத்துருக்கு, ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க. தங்க பதக்கம் இருக்குல்ல, அந்த கிளைமாக்ஸை தூக்கி படத்தில் வச்சிருக்காங்க. அப்போ மகனை சொல்றேன் அப்படின்னு. இந்த மாதிரி ரொம்ப பல படங்கள், அதாவது ஒவ்வொரு படத்துலையும் இருக்கக்கூடிய சூப்பர் சீன்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பத்தில் வராரு, சிவகார்த்திகேயன் இருக்காரு, நடிகர் மோகன் வில்லனா இருக்காரு, நிறைய சொல்ற பிரபுதேவா, பிரசாந்த் எல்லாரும் இருக்காங்களா சார்? எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்க. படத்துல கதை இல்லை என்ன சார்? எல்லாமே இருக்கு, படத்துல கதை. உடனே ஒரு 3 நிமிஷம் ஒரு குத்துப்பாட்டுக்கு திருச்சி ஆடி இருக்கு. ஒரு படத்தோட பெரிய கதாநாயகி அது ஒரு குத்துப்பாட்டுக்கு ஆடிட்டு போது, அது கட்சி கொடி சாயல்லே கூட ஒரு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டுக்கு ஒரு 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 மாரியாத்தா மாதிரி ஆடிட்டு இடையில வேப்பலை வச்சு ஆடுற மாதிரி அது ஒரு குத்துப்பாட்டுக்கு ஆடிட்டுலாம் போறாங்க. 200 ரூபாய் டிக்கெட் விலைய 800 ரூபாய்க்கு வித்தவங்க மேல என்ன நடவடிக்கை இருக்கு? இது தியேட்டர்ல, அதாவது கொஞ்சம் ஒரு பார்ட் ஆஃப் டிக்கெட்ஸ் மட்டுமா இல்ல ஓவரால் டிக்கெட்ஸே அப்படிதான் வச்சிருக்காங்களா சார்? எந்த டிக்கெட்டும் உரிய கட்டணத்துக்கு கொடுக்கப்படலாம். எல்லாமே இதுவே முறைகேடு. இதை விட ஒரு பெரிய ஊழல் என்ன இருக்கு? தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்றாரு படத்துடைய பெயர். அப்படின்னா இது என்ன மாறவே மாறாதுன்றது என்ன? இது சனாதனம் சொல்லக்கூடியது தானே அப்படின்றாரு. முதல்ல சனாதனம்னா என்னெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? அது ஜோசப் ஆனா சீரடி சாய்பாபா வீட்டுக்கு போறாரு, ஏன் போறாரு அது சொல்லியிருப்பாங்க. அங்கே போனாதான் உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ராஜகம்பீரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் ராஜகம்பீரன் சார். எப்படி இருக்கீங்க? விஜய் கோட் படத்துக்கு வந்துடுற சார். அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு, கொடி பாடல் அப்படின்லாம் ரொம்ப பரபரப்பா இருந்துட்டு அவருடைய கடைசி படம்னு நினைச்சோம். இன்னொரு படமெல்லாம் இருக்குன்றாங்க. விஜயனுடைய இந்த படத்துல எவ்வளவு அரசியல் சார் பேசியிருக்காங்க? என்னென்ன அரசியல் குறியீடெல்லாம் வந்திருக்கு சார்? 0.00 பாயிண்ட் அளவு பேசியிருக்கிறார் அரசியல். பரவாயில்லையா? அப்போ கமர்ஷியலா சினிமா வேற அரசியல் வேறன்னு விஜய் தெரிஞ்சிருக்கு, அப்படி பார்க்க முடியுமா? இல்ல, அவருக்கு அந்த மதிநுட்பம். எம்ஜிஆர் சக்சஸான சினிமாக்காரரா இல்லையா? கண்டிப்பா. நான் எம்ஜிஆரை ஆக சிறந்த அரசியல் தலைவர்னு நான் ஏற்க மாட்டேன். எம்ஜிஆர் குடையாளியா இருக்கலாம், மக்களுக்கு அபிமானம் மிக்க ஒரு மாபெரும் தலைவராக இருக்கலாம், அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன். ஒரு பெரிய அரசியல் நுட்பம் மிக்கவர் அப்படின்னு நான் ஏற்க மாட்டேன். ஆனா அவருக்கு கலை வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க எம்ஜிஆர் படம் போட்டு பாருங்க, டயர்ட் ஆகாது, எனர்ஜியா இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்ல அவர் ஒரு பிரமாதமான. ஆனா எந்த தவறான காட்சியும் அவர் வைக்க மாட்டார். எம்ஜிஆர் அவர்கள் அவர் படத்துல குடி காட்சிகளையோ எதையுமே காட்ட மாட்டார். தவறான விஷயங்களை நியாயப்படுத்துகிற எதையுமே அவர் காட்டவே மாட்டார். படம் முழுக்க அதுதான் இருக்கு. குறவழியா இருக்கிறாங்க, பீர்பாட்டில் உடைச்சு லவ் பண்ண பிள்ளைய அதெல்லாம் ஆணவ படுகொலையில சேரும். குறவழியா இருக்கிறாங்க. கோட் படத்துலயா? கோட் படத்துல ஒரு விஜயவே தாங்க முடியல, 2 விஜய் காட்டி கொடுத்துருக்கு, ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க. ரொம்ப மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்ற மாதிரி 2 விஜய் காமிச்சு பாத்தீங்கன்னா தங்க பதக்கம் இருக்குல்ல, அந்த கிளைமாக்ஸை தூக்கி படத்துல வச்சிருக்காங்க. அப்ப மகனை சொல்றேன் அப்படின்னு. இந்த மாதிரி ரொம்ப பல படங்கள், அதாவது ஒவ்வொரு படத்துலையும் இருக்கக்கூடிய சூப்பர் சீன்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு படமா பண்ணியிருக்கிறாங்க. இதுல ரஜினியின் பாடல்கள் வருது, அவருடைய படப்பாடல் வருதுன்றாங்க. அதுல சில காட்சிகள் மாதிரி அப்படியே ரஜினி ஆட்கள் சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு. விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பத்துல வராரு, சிவகார்த்திகேயன் இருக்காரு, அப்புறம் நடிகர் மோகன் வில்லனா இருக்காரு, நிறைய சொல்ற பிரபுதேவா, பிரசாந்த் எல்லாரும் இருக்காங்களா சார்? எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்க. படத்துல கதை இல்ல. என்ன சார் நீங்க? எல்லாமே இருக்கு, படத்துல கதை இல்ல. இல்ல, அது 400 கோடி செலவு பண்ணி 200 கோடி விஜய்க்கு சம்பளம். அவங்க சொன்ன தகவல் தான், என் கருத்து இல்ல. நான் ஆடிட்டர், அவங்களுக்கு நான் கரெக்டா சொல்றது இல்ல. உங்களுக்கு சினிமா தெரியும், நீங்களும் தெரியும். 400 கோடி பட்ஜெட், 200 கோடி விஜய்க்கு சம்பளம், 50% அவருக்கு சம்பளம். 200 கோடிக்கு ரயில தகர்க்கிறாங்க, பிளைட்டை உடைக்கிறாங்க, மேல பறக்குறாங்க, எல்லாம் பறக்குறாங்க. ஒரு 2 வரி கதை எழுதியிருக்கலாம்.
ஏன் இவ்வளவு பட்ஜெட் பண்ணவங்க அதை ஏன் செய்யலைன்னு எனக்கு தெரியல. ஹீரோவுக்கு நண்பர்கள் அவர் 4 பேர் 2 பேர் கூட அவர் தெரிவாங்கல்ல, அதுக்கு போய் பிரசாந்தையும் பிரபுதேவாவையும் கூட வச்சுக்கிட்டு, அதாவது ரிட்டையர்ட் ஆனவங்க, அதாவது இப்போக்கி மார்க்கெட்டில் இல்லை அவங்க பாவம், அவங்களையெல்லாம் கூட வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் இது பழி வாங்குறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் வைகாசி பிறந்தாச்சுலாம் ஹிட் அடிக்கும் போது இவர் வந்து திணறிக்கிட்டு இருந்தார், சினிமாக்குள்ளே வந்து போராடி கிடந்தார் இவர். இப்போ வந்து அவங்க மார்க்கெட் இல்லாமல் இருக்காங்க, இவர் வந்து பெரிய உச்சியில் இருக்கிறார், புகழின் உச்சியில், மார்க்கெட்டில் வந்து பெரிய உச்சியில் இருக்கார். இந்த நேரத்தில் அவங்களையும் கூட வச்சுக்கிட்டு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாரு, எந்த மெசேஜ் மக்களுக்கு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கவனமாக இருந்திருக்கிறாரு. இதுல என்ன வித்தியாசம் எம்ஜிஆர் விஜய் அந்த மாதிரி? ஏன்னா அவருமே அரசியல் கட்சியில பயணம் பண்ணிக்கிட்டே படத்துல நடிச்சாரு. திமுக வளர்ந்ததே அவருடைய கருப்பு சிவப்பெல்லாம் அவருடைய படத்துல காட்டினாங்க. அந்த மாதிரி இது கடைசி படம். இன்னொரு படம் படத்தினுடைய பாடல்கள் ஒவ்வொன்றுமே வாழ்க்கை தத்துவங்கள். சரி, அவர் ஒவ்வொரு படத்திலையுமே தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர், ஒவ்வொரு சமூகத்திலும், மீனவ சமூகமாக இருக்கட்டும், நெசவாளராக இருக்கட்டும், தொழிலாளியாக இருக்கட்டும், விவசாயியாக இருக்கட்டும், எல்லா தரப்பு மக்களுக்குமான குரலாக அவர் ரிக்ஷாக்காரன் நடிப்பாரு, படகோட்டியில நடிப்பாரு, பல கேரக்டர் அவர் நடிப்பார் இல்லையா. எல்லாத்துலேயுமே அந்தந்த சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை வந்து பாடல்ல வெளிப்படுத்துவார், காட்சிகளில் வெளிப்படுத்துவார், எல்லாம் செய்வார்ல. எதுவுமே இல்லை. ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் யாரெல்லாம் வந்து குற்றவாளின்னு சொல்றாங்களோ அவங்கள பூரா கொண்டு வந்து ஒரு கேரக்டரா உருவாக்கி ஒரு கதை பண்ணா அப்படி இருக்கும். ஒரு தேங்குறவழியா இருக்கிறான், அவனை சுடுறான், இவனை சுடுறான், பிள்ளைய கடத்துறாங்க, குற்ற பின்னணி, குற்ற சரித்திரம் இருக்குல்ல, அந்த ரெக்கார்டு சொல்லுவாங்க இல்லையா. இது வரைக்கும் விஜய் படத்தை இந்த ரசிகர்கள் பெரும் கூட்டம் எப்படி பார்த்தாங்களோ, தன்னுடைய கடைசி 2 படங்கள் அப்படி கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு போல. அதனால ஒரு முழுமையா தன்னை எப்படி இல்ல, மேக்கிங் சைடு வந்து ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி எல்லாம் மேக் பண்ணிருக்காங்க. ஒளிப்பதிவு, பின்னணி இசை, அதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஒரே ஒரு 3 நிமிஷம் ஒரு குத்துப்பாட்டுக்கு வந்து திருச்சி ஆடிட்டு போகுது. ஒரு படத்தோட பெரிய கதாநாயகி அது ஒரு குத்துப்பாட்டுக்கு வந்து ஆடிட்டு போகுது. அது கட்சி கொடி சாயல்லையே கூட ஒரு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது பாட்டுக்கு வந்து ஒரு 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 மாரியாத்தா மாதிரி வந்து ஆடிட்டு இடையில வேப்பலை வச்சு ஆடுறது மாதிரி அது ஒரு குத்துப்பாட்டுக்கு வந்து ஆடிட்டுலாம் போறாங்க. எல்லாமே பண்ணிருக்காங்க, எல்லா ஸ்டாரும் புக் பண்ணிருக்காங்க. சிவகார்த்திகேயன் எல்லாம் உள்ள சிவகார்த்திகேயன் எல்லாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாருமே 2 சீன்ல வந்துட்டு போறது மாதிரி. அதுல கூட ஒரு டைலாக்கா, இனி நீங்க அதை பார்க்க போறீங்க, இனி நான் இதை பாத்துக்கிறேன்றாரு. அதெல்லாம் மக்கள்ல முடிவு செய்யணும். சிவகார்த்திகேயன் எப்படி முடிவு செய்வாரு? நம்ம 2 பேரும் பேசுறான், ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா எப்படி மக்கள்ல முடிவு பண்ணணும்? ஆமா, இவன் மூஞ்சி எங்கடா நான் பாக்கணும், நீ பேசுனா நான் கேட்கணுமாடா, அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவான்ல. அவ்வளவுதான், போக முடியும், வாய்ப்பு இருக்குல்ல, அவனுக்கு உரிமை இருக்கு. ஆமா, நீ பேசுறத நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எப்படி சிவகார்த்திகேயன் அது என்ன மடாதிபதியா? அடுத்த நான் தான் இளைய மடாதிபதி, எனக்கு மவுடம் சூட்டிக்கங்க, நான் தான் அடுத்து எல்லாம். இது என்னது? இந்த மன்னராட்சியா நான் கிரீடமா சூட்ட போறாங்க? அது சும்மா அவனுக்கு எல்லாமே சொல்லிக்கிறாங்க. அதாவது சிஎம் 2026 அப்படின்னு கார் நம்பர் இருந்துருச்சுன்னா சிஎம் ஆயிடலாமா? இவ்வளவு எளிதானதான் நான் கேட்கிறேன். ஒரு போர்டு மாத்துற விஷயம் தானா? இவ்வளவுதானா? நீ சமூகத்தை மாத்த போறீங்க, அரசியல்ல மாத்த போறீங்க, எல்லாம் இதெல்லாம் முடியாது. போர்டை மாத்துவோன்னு மாத்திட்டாங்களா? TN07 மறந்துட்டீங்க, திருவான்மியூர் ரிஜிஸ்ட்ரேஷன். இனிமேல் வந்து போயஸ் கார்டன் கோபாலபுரம் எல்லாம் இல்ல, திருவான்மியூர் டு இது தலைமைச் செயலகம்ட்டாரு. திருவான்மியூர் டு தலைமைச் செயலகம். திருவான்மியூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு தான் போலாம் சரக்கு அடிக்கிறது. தலைமைச் செயலகத்துக்கு எப்படி போறது? அங்கேயா இருக்கு தலைமைச் செயலகம். TN07 கூட திருவான்மியூர் RTO நம்பரை கொடுத்துருக்காங்க. அது வாங்கலாம், ஃபேன்சி நம்பர் ரொம்ப பேர் வாங்குறேன். அவன் ஒவ்வொருத்தையும் ஒரு நம்பர் வாங்கி வச்சுக்கிறான். ராசி நம்பரு, எனக்கு 11 தான் ராசி நம்பர் அப்படின்னா அவன் 11 கொடுப்பாங்க காசு கொடுத்தோம்னா. ஆமா, சில பேர் 786ன்னு போட்டு வச்சுக்கிடுவான், அல்லாவோட ஃபோன் நம்பர் இது அப்படின்னு சொல்லுவான். சில பேர் ஆளாளுக்கு ஒன்று வச்சிருக்கான்ல நம்பிக்கையின் பேர்ல. அது அப்படி ஒன்று கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பர், ராசி நம்பர்னு வச்சிருக்கான்ல, அதையெல்லாம் வச்சுட்டு வெறும் 007 ஒருத்தன் நம்பர் வச்சிருப்பான். இதெல்லாம் அந்த கேரக்டரை மாறிவாங்களா? இல்ல சார், அவருடைய அரசியல் குறியீடுன்னு சில விஷயங்கள் சொல்றாங்க. ஆளாளுக்கு சில ரிவ்யூவர் சொன்னதை வச்சு நான் கேள்வியா வைக்கிறேன். அவரு பிரேம்ஜி தம்பி கேரக்டரா? அவர் ஒரு டிராபிக் போலீஸ், இருங்க நான் எங்க அண்ணனுக்கு போன் அடிக்கிறாராம், அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க அப்படின்றாராம். அப்போ தன்னுடைய ரசிகர்களும் சொல்றாரு, இந்த அதிகாரம் இருக்கு, அதே போல நீ நம்மால அப்படின்ட்டுலாம் வந்து தப்புன்னா நீங்க பனிஷ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. அது எல்லா தப்பையும் தட்டி கேட்கிறாருல. சரி, டிக்கெட் விலை 800 ரூபா வித்தாங்களே, ஏன் அவர் தட்டி கேட்கல? டிக்கெட் விலை ஒரிஜினலா 200 ரூபா தானே. ஆமா, அதை வந்து இப்போ வந்து புறநகர்ல ஊருக்கு அவுட்டர்ல இருக்கிற தேட்டர்ல 400 ரூபா வித்தாங்க. ஊருக்குள்ள 800 ரூபா வித்துருக்காங்க. நான் என்ன கேட்கறேன், உங்க டிக்கெட் விலைய 200 ரூபா டிக்கெட் விலைய 800 ரூபாய்க்கு வித்தவங்க மேல என்ன நடவடிக்கை இருக்கு? இது தியேட்டர்ல, அதாவது கொஞ்சம் ஒரு பார்ட் ஆஃப் டிக்கெட்ஸ் மட்டுமா, இல்ல ஓவரால் டிக்கெட்ஸே அப்படிதான் வித்துருக்காங்களா சார்? எந்த டிக்கெட்டும் உரிய கட்டணத்துக்கு கொடுக்கப்படல.
அப்படியா? மொத்தமா புக் பண்றாங்கல்ல, ம் ம் அது பூரா அந்த ரசிகர் மன்றங்கள் மொத்தமா டிக்கெட் பூரா புக் பண்ணி ஓகே. நான் என்ன சில 100 டிக்கெட்டுகள் ஒரு தியேட்டருக்கு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிளாக்ல வித்துட்டாங்கன்னு இல்ல, நினைச்சேன். மொதல் ஷோ ஃபுல்லாவே இந்த மாதிரி டிக்கெட் தான். ஓகே. எல்லாமே வந்து இதுவே முறைகேடு. இதை விட ஒரு பெரிய ஊழல் என்ன இருக்க முடியும்? ஊழல் தான். நான் என்ன கேட்கிறேன், தொடர்ந்து மக்கள் படம் பார்க்கட்டும். நான் என்ன சரி மொத்தமா ஏன் கொள்ளையடிக்கிறீன்னு கேட்கிறேன். ம் ஒரே நாள்ல ஏன் கொள்ளையடிக்கணும்? ஏன் அல்லது முதல் 3 நாட்கள் 4 நாட்கள்ல கொள்ளையடிக்க? அப்ப 4வது நாள் 5வது நாள் தியேட்டர்ல ஆள் வர மாட்டாங்கன்னு நம்புறாங்களா? நேத்து ஒரே நாள்ல 150 கோடி வசூலாயிருக்கு. ம் 4 நாள் புக்கிங் இருக்கு. இப்போ வரைக்கும் தியேட்டர்ல டிக்கெட் இல்ல, ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ 4 நாள்ல ஒரு நாள் 150 கோடிங்கிறப்ப 4 நாள்ல அது என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு 600 கோடி அது கிராஸ் ஆயிரும் ம் இவங்க கணக்குப்படியே. ஆமா. அப்போ பட்ஜெட் அவங்க சொன்ன பட்ஜெட் 400 கோடி தான். ம் 200 கோடி லாபம். ஆமா. நல்ல விஷயம். லாபம் சம்பாதிக்கட்டும், ரசிகர்கள் கொண்டாடட்டும். ரசிகர்களுக்கு நல்ல படம் கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன். ஒரு அரசியல் கட்சி தலைவரா மாறி இருக்க அந்த ஒரு உருவம் பெற்றிருக்கிற விஜய் இந்த படத்தின் வாயிலா, கோட் படத்தின் வாயிலா என்ன மெசேஜ் கொடுத்திருக்காருன்னு நீங்க பாக்குறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்லயே ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பார்ல டான்ஸ் ஆடுறாரு. கள்ளச்சாராயம் குடிச்சு சாகாதீங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய பாருக்கு வாங்கன்னு அழைப்பு விடுறாரா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு அந்த காட்சியில். ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பார், ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாரில் வந்து டான்ஸ் ஆடுறாரு. அப்புறம் நான் தான் சொன்னேன்ல, லவ் பண்ணுற பிள்ளையவே குரவலையை வந்து பீர் பாட்டில் உடைச்சி குரவலையாக இருக்கிறாங்க. இது மூலமாக என்ன சொல்கிறாரு? பொண்ணு, அதாவது நம்ம வந்து நம்மளை நம்பி வந்த காதலியை கழுத்த இருக்கலாம்னு சொல்கிறாங்களா? என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. படம் முழுக்க இருக்கிறது பூரா என்னென்னா, எதுவுமே முழுமை பெறலை. ஒரு ஒட்டு சட்டையும் வாங்கி தெரியுமா? முன்னாடிலாம் எல்லா ஒட்டு துணியும் சேர்த்து பல வீட்டு சோறு திமுகணும்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் வீட்டு சோறு ஒரு பாத்திரத்தில் கிடக்கும் இல்லையா? அது மாதிரி தான் படம் இருக்கு. இல்ல, வெங்கட் பிரபு படத்துக்குன்னு ஒண்ணு இப்படிதான் போகும் அப்படின்னு சொல்றாங்களே சார், அது இருந்தது அந்த படத்துல அப்படின்னு சொல்றாங்களே சார். அதாங்க, வெங்கட் பிரபு படத்துல வந்து எந்த லாஜிக்கும் இருக்காது. ஒரு சர்வதேச ரகசிய உளவாளியா இருந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளு, ஒரு 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 தீவிரவாதத்தை தடுக்கக்கூடிய ஒரு பெரிய உளவாளி அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு. ஆமா. கூட இருக்கிறவன் என்ன பண்றான்னு தெரியலங்கிறாங்க. மகன் தொலைஞ்சதை தேடிக்கிட்டு இருக்காங்க. காணா, ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு போறாங்க மகனை, காணான்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இப்படிதான் படம் போகுது. கடைசி எந்த லாஜிக்குமே கிடையாது. லாஜிக்கே இல்லைன்றீங்க இந்த படத்தை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர் திரு ரவிக்குமார், இந்த படத்தினுடைய டைட்டிலே சனாதனம் இருக்குங்க, விஜய் ஒரு கட்சி தலைவர் இருந்துகிட்டு இப்படி ஒரு சனாதன டைட்டில் வச்சிட்டாருங்க அப்படின்னு. இருக்கு சனாதனம் இருக்கு, அதாவது மாறாதது எதுவுமே மாற்றம், அதாவது நிலையானதுன்றாரு. இது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்றாரு படத்துடைய பெயர். அப்படின்னா இது என்ன மாறவே மாறாதுன்றது என்ன? இது இது சனாதனம் சொல்லக்கூடியது தானே அப்படின்றாரு. முதல்ல சனாதனம்னா என்னன்னா விஜய்க்கு தெரியுமா? இப்பதான் ஒரு சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு. அவர் ஜோசப் விஜய், ஆனால் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போறாரு. ஏன் போறாரு? அது சொல்லியிருப்பாங்க, அங்கே போனாதான் உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சினிமாவில் டெய்லி வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது கேமரா முன்னாடி ஒரு தேங்காய் மேலே சூடத்தை வச்சு ஒரு சுற்றுவான். கேமரா கண்டுபிடிச்சவனுக்கு இந்த வாரம் தெரியுமா சுற்றுவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு காலத்துலன்னு. சரி, நம்ம ஊரில் இப்போ சினிமாங்கிற கருவி உள்ளே வந்தோடனே பாம்பு டைப் அடிக்கிற படத்தையெல்லாம் அவங்க எடுத்தாங்க, புராண படத்தை தானே எடுத்தாங்க. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு சனாதனம் தெரியுமா, சனாதனத்தை எதிர்க்க தெரியுமா? ரெண்டு. இந்த டைட்டில்ல சனாதனம் இருக்குன்றாரு அவரு. அதை கண்டுபிடிச்ச ரவிக்குமாருக்கு நன்றி. அப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க மைக்ரோ லெவல்ல. அதாவது இந்த கொரோனா கிருமிலாம் கண்டுபிடிக்க முடியலங்கிறாங்கல்ல, எங்க இருக்கு? அது சின்னதா இருக்கும், அப்படியே மைக்ரோ லெவல்ல இருக்கும், 1/2 கிராம் கூட எடை இருக்கு, அதெல்லாம் சொல்றாங்கல்ல. அதை விட ரொம்ப நுட்பமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறாரு வந்து ரவிக்குமார் எம்பி. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவர் எந்த அளவுக்கு ஒருத்து கிடையாது, நீங்க குற்றம் சாட்டுற அளவுக்கே அவர் ஒருத்து கிடையாது. இல்ல சார், அதையெல்லாம் நினைச்சு அவங்க பேர் வைக்கலாம். அவங்க கிரேட்டஸ்ட்னா என்ன? ரொம்ப ஆக சிறந்தது. ஒரு தமிழ் அறிஞர் ஒருத்தர் இருக்காரு, கவிஞர் மகுடேஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தமிழ் படுத்திட்டாப்ல கிரேட்டஸ்ட இந்த படத்தை, என்ன கோட் படத்தை. எஞ்ஞான்றும் மாப்பெரிது, அதான் அதுக்கு அர்த்தம் அப்படிங்கிறாரு. நான் பார்த்துருக்கேன் சொல்லுவாங்க. ஆமா, இதுக்கெல்லாம் அர்த்தம் அவருக்கு தெரியுமா? விஜய்க்கு தெரியுமா? விஜய் என்னமோ டான்ஸ், நல்லா டான்ஸ் ஆடுறாரு விஜய். இஞ்ஞான்றும் மாப்பெரிய, இஞ்ஞான்றும் மாப்பெரியதுங்கிறாப்புல. அதை போய் விஜய் கிட்ட சொன்னீங்கன்னா உச்சரிப்பாரான்னு தெரியல. அதனால அவர் ஒரு படத்தை நடிச்சிருக்கிறாரு, ரசிகர்கள் கொண்டாட்டமா போய் பார்க்குறான். ஒரு 4 நாளைக்கு தான் வசூல் இருக்கும், 5வது நாள் ஒரு கூட்டத்தை அந்த பக்கம் போறதுக்கு ஆள் இருக்காது. சரி, படம் திருப்தி அளிக்கவில்லை. ஒரு நல்ல படத்தையே நீங்க கொடுக்க மாட்டீங்களே, எப்படி நீங்க நல்ல ஆட்சி கொடுப்பீங்க? கமலஹாசனாவது நல்ல படம் கொடுத்துருக்கிறாரு, விஜயகாந்தாவது சமூக பிரச்சனைகளை எல்லாம் தட்டி கேட்கிற படங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கிறாரு. எம்ஜிஆர் சொல்லவே வேணாம், தாய் குளங்களை காப்பாற்றிருக்காரு, எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு கவுண்டமணி படத்தில் கூட ஒரு படத்தில் ஒரு ஜோக்கு வரும், ஒரு வயசான கிழவியை வந்து கிராஸ் பண்ணி விடுவாப்புல கவுண்டமணி. அது கிராஸ் பண்ணி விட்டோன்னா அந்த கண்ணு தெரியாத கிழவி சொல்லணும், எம்ஜிஆர் வாழ்க அப்படிங்க. என்னம்மா நான் தானம்மா கிராஸ் பண்ணி விட்டேன், என்னையே சொல்லாமல் அந்த ஆள் பேரை சொல்லியம்மா அப்படின்னு கவுண்டமணி கேட்பாரு.
அந்த மனுஷன் மட்டும் இதெல்லாம் செஞ்சு காட்டலைன்னா உனக்குலாம் அறிவு வந்திருக்குமா அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரியாவது படம் எடுத்திருக்கலாம். சரி. எதுவுமே இல்லை, ஒரு சங்கதியும் இல்லை. என்டர்டெயின்மெண்ட் படத்துக்கான அந்த என்டர்டெயின்மெண்ட் நம்ம ஒன்றும் அவர் படத்துல காவியத்தை எதிர்பார்த்து போல. சரி. ஒரு என்டர்டெயின்மெண்ட் படத்துக்கான ஒரு மினிமல் ஆட்சி கூட கிடையாது. ம். 80களில் வந்து எஸ்பி முத்துராமன் படத்துல வந்து இதெல்லாம் இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் கடத்தி கொண்டே வச்சுக்கிட்டு பெரிய பெரிய ட்ரம்மையெல்லாம் உருட்டி சண்டை போடுவாங்க கடைசியில் கிளைமாக்ஸில் வந்து. கடைசி நேரத்தில் போலீஸ்லாம் வரும் தெரியுமா? அது மாதிரி படம் ஒரு 100 படம் டெய்லி ஆமா, போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. KTV அந்த டிவில எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற சீனையெல்லாம் பிச்சு பிச்சு வச்சிருக்காங்க. ஆ. ரொம்ப பழைய படம் பார்த்தது மாதிரி இருக்கு. விஜய் கட்சி தொடங்கிட்டாரு அப்படின்றதுக்காக இன்னைக்கு அவருடைய சினிமா படத்தை அவர் படத்தை இப்ப கடுமையா திமுகவினர் கூட அதிகமா விமர்சனம் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. அது திமுக காரங்க தாங்க படமே பார்த்துட்டு இருக்காங்க. நீ மாத்தி சொல்றீங்க. இல்ல சில உத்தரவெல்லாம் போட்டிருக்காங்க, திமுக காரங்க படமே பார்க்க வேண்டாம் போவாதீங்க அப்படின்னு எல்லாம் கூட காரங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு முக்கிய செய்தித்தாள் செய்தி ஆயிருக்கு. அது தினமலர் மாதிரி செய்தியில வந்திருக்கும். தினம் வேற எதுலையும் போட மாட்டாங்க. அதை அவங்களுக்கு சில பேரை பிடிக்கலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வைரமுத்துன்னு பேர் போட மாட்டாங்க, டைமண்டு முத்தும் வாங்கி. ஆமா. அது முத்தை விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு டைமண்டுன்னு போடுவாங்க. ஆமா. அது மாதிரி அவங்களுக்கு ஒரு வெறுப்பு. அவ்வளவுதான். அதனால திமுக வந்து ஒரு நாள் சொல்ல மாட்டாங்க. ம். திமுக சம்பந்தப்பட்ட ஒருவர் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாருங்கிறது ஒரு தகவல். நேரடியா வந்து ரெஜைன் பண்ணல. திமுக சார்புடைய ஒருவர் தான் இந்த படத்தையே வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சரி. அதனால திமுக வந்து இதுக்கு சம்பந்தமே கிடையாது, எதிர்ப்புலாம் கிடையாது. இல்ல உதயநிதி பிசினஸ்னு வரும்போது அவங்க வந்து கொள்கையெல்லாம் பார்க்கறது கிடையாது. சினிமா பிசினஸ் நல்லா படம் ஓடுனா டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கி வேண்டப்பட்ட ஆளுகிட்ட கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டேன். இல்ல வாழை படத்துக்கு எப்படி எல்லாம் சில தலைவர்கள்லாம் விமர்சனம் வச்சாங்க, அந்த மாதிரி எல்லாம் கோட்டுக்கெல்லாம் யாரும் வைக்க முடியாதா? வாழை படத்துல வந்து உண்மையிலேயே ஒரு சமூக அக்கறை சார்ந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. ஒரு கூலி தொழிலாளி, ஒரு குழந்தையா இருக்கிறவனா கூலி தொழிலாளியா பயன்படுத்தினாங்கன்னு அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கண்ணீர் கதை இருந்துச்சு. அதனால எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஒரு ஒடுக்குமுறை, சாதிய ஒடுக்குமுறை சார்ந்த பின்னணியில் அந்த கதை சொல்லப்பட்டிருக்கனால அது விமர்சனத்துக்குரியதாகுது. சரி. இதுல எதுவுமே கிடையாது. இதுல இருக்கிற ஒரே ஒரு ஒடுக்குமுறை, படம் பார்க்க போறவன ஒடுக்குறாங்க, அவ்வளவுதான். கோட்டுன்னா ஆடுன்னு அர்த்தம். பார்க்க போறவன் தான் ஆடு, பலியாடு, வேற ஒண்ணு. ஆமா, பார்க்க போறவனை பூரா பலியாடாக்குறாங்க, அவ்வளவுதான். என்ன சார் ஒரு ரிவ்யூவா முடிச்சிட்டீங்க? அப்ப இதுல இருந்து ஏதாவது அரசியல் குறியீடு சொல்லுவீங்க? இதுல இருந்து அரசியல் ஏதாவது மெசேஜ் பாருங்க. இந்த இடத்துல அரசியல் நான் திரும்ப சொல்றேன், திரிஷா ட்ரெஸ்ல மட்டும் தான் நீங்க அரசியல் சொன்னீங்க. ஆமா, அது மட்டும் தானே இருக்கு, வேற ஒன்னும் அரசியல். அப்ப கூட நான் திரிஷாவை பார்க்காம அவன் என்ன கட்சி கொடி கலர் அடிச்சிருக்காங்கன்னு பாத்துருக்கேன். நீங்க பாராட்டணும், நியாயமா பார்த்தா நீங்க பாராட்ட உங்களுக்கு மனசு இல்ல. சரி, நான் அதெல்லாம் வாங்க திரிஷா ஆடும்போது ஒருத்தன் போய் அது என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு கட்சி கொடியில இருக்குன்னு பார்த்துருக்கேன்னா அப்ப நான் என்னோட ரசனையை பார்த்துக்கோங்க. திரிஷாவே ரசிக்கலங்க, அரசியல் குறியீட்டுக்காக நான் அதை ரசிச்சிருக்கேங்க. சரி, போட்ட ட்ரெஸ் வந்து கட்சி கொடி கலர்ல இருக்கு, மஞ்சள் இதெல்லாம் கலந்துருக்கு, சரி அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான் குறியீடு. ஒருவேளை திரிஷா தான் அரசியல் குறியீடா இருக்கா அந்த படத்துக்கு? எதிர்கால அரசியலுக்கு திரிஷா தான் அடையாளமா திகழ போகுதா? இதெல்லாம் வேற நடக்குமா தமிழ்நாட்டுல? அப்படி கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு இனிமே தான் தெரியும். மாநாட்டுக்கு பின்னாடி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல் என்ன அவ்வளோ அந்த மாதிரி போயிடுமா? இல்ல, என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு அரசியல் வரும்போது திரிஷாவுக்கு அந்த எலிஜிபிள் இருக்கு. விஜய்க்கே முதலமைச்சர் வேட்பாளர் அளவுக்கு தகுதி இருக்கும்போது திரிஷா ஒன்னும் அவ்வளவு குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னுமே ஒரு தன்னை ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே தகவமைச்சுக்கலன்றீங்களா என்ன? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஒரு தாவேகா தலைவர் வந்து டாஸ்மார்க்ல எடுத்தோடனே ஆடுறாரு. இப்ப நான் என்னது சொல்றது, தாவேகா தலைவர் அவர் ஆகலைன்னு தானே. இல்ல, அந்த டிஃபரன்ஷியேட் நீங்க பாருங்க, வித்தியாசத்தை அவர் அறிக்கை மூலமா கடந்த 10 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு. இப்ப 2 நாள் தியேட்டர்கள்ல யாரும் ஹீரோலாம் லோக்கல் பார்ல ஆடுறாங்க, இவர் நல்லா எலைட்டா பெரிய பார்ல ஆடுறாங்க, அவ்வளவுதாங்க. இல்ல சார், அந்த டிஃபரன்ஷியேட் சொல்லிட்டாங்க சார். கடந்த 1 மாசமா சொல்லிடுறாங்க, யாரும் கட்சியையும் சினிமாவையும் கொண்டு வராதீங்க, கோட் படம் தனி, அரசியல்னா தனி, யாரும் கட்சி பேனரையோ கொடியோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உத்தரவுப்பட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஏறக்குறைய ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த வித்தியாசத்தை காட்டியிருக்காருல்ல அந்த தொண்டர்களுக்கு கூட, அந்த கட்சி தொண்டர்கள். என்னத்தை காட்டியிருக்காரு வித்தியாசம்? படத்துலயே வித்தியாசம் இல்லையே. அப்பா மகனுக்கே வித்தியாசம் இல்லாம இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கு 2 மூஞ்சியா. சும்மா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு மேஜிக் காட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். லாஜிக் இல்லை, கொஞ்சம் மேஜிக் காட்ட முயற்சி பண்ணிருக்காங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.